ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய கோயில் தான் போயிருக்கோம். பாண்டரங்க கோயில் வந்து ரொம்ப விசேஷம் உண்டு. சென்னையிலே இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் அந்த பண்டரிபுரம் போனோம், பண்டரிபுரம் டூர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு அந்த வசதி இருக்காது, போக முடியாது, டைம் இருக்காது. இங்கே ஒரு பாண்டரங்க கோயில் இருக்குது. இங்கே சென்னையிலேருந்து ஒரு 107 கிலோமீட்டர்ஸ் இன் வந்தவாசி. இது போகிற வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வய உத்திரமேரூர், அதான் ரூட். ட்ரெயின்லன்னா செங்கல்பட்டில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் போகிறோம். இந்த கோயில் என்ன விசேஷம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இட்ஸ் a blend ஆஃப் கலிங்க அண்ட் டிராவிடியன் ஆர்கிடெக்சர். நம்ம ஊர் கோபுரங்கள்லாம் ஒரு 4 கோபுரம் இருக்குது, 4 கோபுர வாசல். அதுவும் அந்த மெயின் கோபுரம் வந்து மெயின் டவர், தட் இஸ் above the கர்ப்பகிரகம், above the sanctum, that is in the tower, that is in கலிங்க ஆர்கிடெக்சர். இன்னொன்று அதோட பியூட்டிஃபுல்லாக என்னென்னா, உள்ள இன்னர் ஷ்ரைன். ஒவ்வொரு பக்கம் அந்த கோயில் நுழையும் போதே நமக்கு நல்ல ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படும். நல்ல மர செடியில் வந்து ஒரு நல்ல ஒரு 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 சாநித்தியமான ஒரு இடம் தெரியாது, நல்லாயிருக்கும். நல்ல மியூசிக் உள்ளே கேட்குறது, போகிறோம் வரும்போது தூரத்துக்கு நம்ம கேட்குறது. கோயில் உள்ள நுழைச்சி ஒரு தாழ்வாரம் இருக்குது. தாழ்வாரம் தாண்டினோட 2 ஹால் உள்ள. ஃபஸ்ட்டு மெயின் ஒரு ஹால் 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வழிபடுற இடம். அந்த இது அவுட்டர் சாங்டம்னு சொல்லி, அதாவது வெளிப்புற கர்ப்பகிரகம் அது தனியாக இருக்குது. கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி வந்து இன்னொரு சின்ன ஒரு ரூம், இன்னொரு ரூம் அதே சைஸில். இட் இஸ் ஃபுல் ஆஃப் என்னென்னா மெயின், இட் இஸ் ஃபுல் ஆஃப் வேர்ல்ட் கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் ஆர்கிடெக்சர், ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங்ஸ், சாரி நாட் ஆர்கிடெக்சர், ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங்ஸ். வெரி பியூட்டிஃபுல் லைட். எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது வந்து they claim to be it is the first one or the first of its kind in the whole world. அது ரசிகர் அதை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடும். நல்லா அவ்வளோ அழகாக இருக்கு. எல்லாம் ஃபுல் ஆஃப் டிவைனிட்டி தான், எல்லாம் டிவைன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் மகாபாரதா, ராமாயணா, கிருஷ்ண பாகவதம், இது மாதிரி வேரியஸ் தசாவதாரம். இது சீலிங்லேயும் அப்படியே இருக்குது. அது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அனைவரும் காணப்பட வேண்டிய ஒரு கோவில். அதுவும் சென்னையிலேருந்து நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய கோவில். யூ கேன் ஸ்பெண்ட் அ டே. அப்படி தூரம் நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தங்குற இடமும் இருக்குது. அடுத்த கோவிலை ப்ரொவைட் பண்ணுறோம். பக்கத்தில் வந்து ஒரு மடம் அண்ட் வெரி வெரி சீப் காஸ்ட், பட் நல்ல வசதிகளோட பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்குது. க்ளீன், வெல் மெயின்டைன். அண்ட் தென் யூ கேன் ஹாவ் லன்ச் ஆல்சோ. சாப்பாடு ஃப்ரீ. சாப்பாடு ஸோ ஃப்ரீங்கிறது தான் அப்படி இல்லை. அவ்வளோ திருப்பதி கோவில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். தாராளமாக நீங்களாக ஒரு தடவை போய்ட்டு வரலாம். பஸ்ஸில் போகிறதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து தாம்பரத்து சைடு பெருங்குளத்தூர், அப்புறம் இந்த புதுசாக வந்து கிளாம்பாக்கம் ஏதாவது ஏறி நீங்கள் முத்திரமேர் வழியாக வந்தவாசி ஆரம்ப தெனாங்கூர் அப்படின்னு கேட்டால் பஸ்காரனை இறக்கி விட்றோம். அங்கேயே நீங்கள் கோயில் போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியாக வரலாம். சப்போஸ் இன்றைக்கி போய் சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டே ஆல்சோ யூ கேன் கம் பேக் வய உத்திரமேரூர். திருப்பி அதே உத்திரமேரில் இறங்கி அங்கே கோவிலாக பார்த்து திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும். such a beautiful temple, miss not to see it. இந்த முதல் கோயில் தான் ராதே கிருஷ்ணா. தென்னாங்கூர் க்ஷேத்திரம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட பூலோக வைகுண்டம் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பரமானந்த சிஷ்யரான குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். நிறைய தர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய பெரிய ஆசிரமத்தியம். பாண்டுரங்க சுவாமிக்குன்னு ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோவிலுடைய விமானம் ஒரிசாவை சேர்ந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்று கோபுர அமைப்பு உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி. பண்டரிபுர க்ஷேத்திரத்துல 3 அடியில குழந்தை மாதிரி தரிசனம் கொடுக்கிற பாண்டுரங்கன் ருக்மணிய இங்க 12 அடியில விஸ்வரூப தரிசனமாக பிரதிஷ்டை பண்ணி தசாவதாரம் காவல் தெய்வங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வெள்ளி நிலைகளோட கூடின வெள்ளி கதவுகள், கிருஷ்ணனுடைய ராசலீலைகள் எல்லாம் தஞ்சாவூர் சித்திரப்பாணியில உருவாக்கப்பட்ட
இந்த உலகத்திலே முதல் முறையா ஃபைபர் கிளாஸ்ங்கிற கண்ணாடி இழை ஓவியம் மூலமாக கோவில் உட்புறங்கள் எல்லாம் அழகிய ஓவியங்கள் வரையப்பட்ட பஞ்சலோகத்துல 2 பிரம்மாண்டமான துவாரபாலகளோட தமிழ்நாடு முறைப்படி 4 ராஜகோபுரங்களோட கூடி ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ஆலயம். 12 அடியில கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ருக்மணியை இங்க விதவிதமா அலங்காரங்கள்ல நாம் தரிசிக்கலாம். பிரதி புரட்டாசி சனிக்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயார் போல சிறப்பு தரிசனம். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 ஆயிரக்கணக்கான பழங்களோடு குருவாயூரப்பன் அலங்காரத்திலையும் ஸ்ரீராம நவமி அன்று சீதாராமனாகவும் வைகுண்ட ஏகாதசி காலத்துல அனந்த சயன திருக்கோலத்துல நின்றிருக்கிற பெருமாள் திருப்பார்கடல் ஆதிசேஷன்ல வள்ளி கொண்டது போல அனந்த சயன அலங்காரம். கோகுலாஷ்டமி 7 நாள் சப்தாகம் வாசிக்கப்பட்டு விதவிதமான அலங்காரம், பின்னை மரக்கண்ணன் அலங்காரம், காளிங்க நர்தனம் அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம். இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பே மூலவருக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். பிரதி வியாழக்கிழமை காலையில எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விசேஷமானதொரு பாலாபிஷேகமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணிக்க ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியை இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்துல நம்ம திவ்யமா சேவிக்கிறோம். ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் க்ஷேத்திரம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால ஏற்படுத்தப்பட்ட பூலோக வைகுண்டம் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பரமானந்த சிஷ்யரான குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். நிறைய தர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய பெரிய ஆசிரமத்தியம். பாண்டுரங்க சுவாமிக்குன்னு ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோவிலுடைய விமானம் ஒரிசாவை சேர்ந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்று கோபுர அமைப்பு உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி பண்டரிபுர க்ஷேத்திரத்துல 3 அடியில குழந்தை மாதிரி தரிசனம் கொடுக்கிற பாண்டுரங்கன் ருக்மணியை இங்க 12 அடியில விஸ்வரூப தரிசனமாக பிரதிஷ்டை பண்ணி தசாவதாரம் காவல் தெய்வங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வெள்ளி நிலைகளோட கூடின வெள்ளி கதவுகள், கிருஷ்ணனுடைய ராசலீலைகள் எல்லாம் தஞ்சாவூர் சித்திரப்பாணியில உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலே முதல் முறையா ஃபைபர் கிளாஸ்ங்கிற கண்ணாடி இழை ஓவியம் மூலமாக கோவில் உட்புறங்கள் எல்லாம் அழகிய ஓவியங்கள் வரையப்பட்ட பஞ்சலோகத்துல 2 பிரம்மாண்டமான துவாரபாலகளோட தமிழ்நாடு முறைப்படி 4 ராஜகோபுரங்களோட கூடி ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ஆலயம். 12 அடியில கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ருக்மணியை இங்க விதவிதமா அலங்காரங்கள்ல நாம் தரிசிக்கலாம். பிரதி புரட்டாசி சனிக்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயார் போல சிறப்பு தரிசனம். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 ஆயிரக்கணக்கான பழங்களோடு குருவாயூரப்பன் அலங்காரத்திலையும் ஸ்ரீராம நவமி அன்று சீதாராமனாகவும் வைகுண்ட ஏகாதசி காலத்துல அனந்த சயன திருக்கோலத்துல நின்றிருக்கிற பெருமாள் திருப்பார்கடல் ஆதிசேஷன்ல வள்ளி கொண்டது போல அனந்த சயன அலங்காரம். கோகுலாஷ்டமி 7 நாள் சப்தாகம் வாசிக்கப்பட்டு விதவிதமான அலங்காரம், பின்னை மரக்கண்ணன் அலங்காரம், காளிங்க நர்தனம் அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம். இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பே மூலவருக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். பிரதி வியாழக்கிழமை காலையில எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விசேஷமானதொரு பாலாபிஷேகமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணிக்க ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி